நான் அன்னைக்கு கூட பேசி காட்டினேன். நாங்கள் காமர்ஸ் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் ராமானுஜன் எனக்கு படம் நடத்துவார். அவர் எப்படி நடத்துவார்னா, இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், அது வணிகவியலில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதான் இன்றைக்கி பிகாம் எம்காம்லாம் சொல்லிக் கொடுக்குறான், எம்பிஏ எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். சேல்ஸ் ரெஃப் இப்போ வர்றான்னு வச்சுக்க, அவன் என்ன பண்ணுவான், எடுத்த உடனே நீ ஒரு பொருள் கேட்பான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் வாத்தியாரங்க பணம் தரேன், லக்ஸ் சோப்பு இருக்கா தம்பி, நீங்கள் லக்ஸ் தான் போடுறீங்களா தம்பி, லக்ஸு பாருங்கள் ரொம்ப நல்ல சோப்பு லக்ஸு, எவ்வளோ நாளாக போய் நானும் ரொம்ப நாளாக பயன்படுத்தேன். இப்போ பாருங்கள், ஏன்னா லக்ஸ் அவன்கிட்ட ஸ்டாக் இல்லை, அவன் லக்ஸ் இல்லைன்னா அவன் போயிடுவான் வேறு கடைக்கு. அவனை விட்டுறப்படாது, கஸ்டமரை பிடிக்கணும், எப்படியே பிடிச்சிக்கணும், பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், லக்ஸு ரொம்ப நல்ல சோப்பு, ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்களா தம்பி, ரொம்ப நாளாக பயன்படுத்தி. இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் இன்னைக்கு காலையிலே 100 சோப்பு போயிடுச்சுன்னா பாருங்கள். இப்போ லக்ஸுக்கு இன்னும் அது மாதிரியே ஹமாம், இந்த பாருங்கள் மோந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாரு, சும்மா பாருங்கள் அது இப்போ எல்லாம் லக்ஸ் தான். அங்கே இப்போ ஹமாம் தான் போகுது. என்னப்பா எத்தனை சோப்பா ஐயா, 100க்கு மேலே எடுத்து கொடுத்தோமே, அவன் இங்கே ஒரு சால்ரா இருப்பான், அவன் ஆமாம் சொல்லினா போட வேலையை விட்டுரும்ல, அவன் பொட்டலத்தை போட்டு ஆமையா 100க்கு மேலே போகுது, இப்போ ஹமாம் தாங்கய்யா நல்லா மூவ் ஆகுதுங்கய்யா, எல்லாரும் வர்றவங்கலாம் எல்லாரும் வந்து ஹமாம் தாங்க கேட்குறாங்கய்யா. ஹமாம் நீங்கள் ஒரு தடவை ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்கள் அதுக்கப்புறம் லட்ச தட மாட்டீங்க. ஹமாம் தான் போவீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஹமாம் வந்து அப்படி நீங்கள் ஒரு தடவை முகம் கழுவிட்டீங்கன்னா காட்டி அப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனே மாறி. இப்படியே பேசி அவன் ஏதாவது கொடு தொலைடா, சரி அம்மா தான் இருக்கா கொடு, நீ வேணாம்னா அவன் இல்லைன்னா வேற இல்லைங்க, நான் லக்ஸி வேறு இடத்துல போட்டுங்க, ரொம்ப நல்லது, உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது, அலர்ஜி இந்த தேமல் இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் வராது பாருங்கள், வேர்க்கூரெலாம் வராது, நீங்கள் பயன்படுத்தி பாருங்கன்னா. நான் 1/2 மணி நேரம் ஒரு சோப்பு கட்டிக்கு பேசுவான், ஒரு சோப்பு கட்டிக்கு அவனுக்கு 50 காசு கிடைக்கும். அதுதான் சேல்ஸு, அதுதான் வியாபார நுட்பம், அதுதான்டா நீங்க என்ன செய்யணும். உன்னோட வாக்கிங் போகிறேன்னா, ஐயா இப்போ என்னங்கய்யா என்ன கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன ஓட்டு போட்டீங்க, அப்படி எதனாலயா போட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எல்லாம் அவனை பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்கிட்ட வந்து மனு கொடுக்குறவன்ல யாருன்னு நினைக்கிற, மனு கொடுக்குற ஆள்லாம் யாருன்னு நினைக்கிறேன், நமக்கு திமுகவுக்கு போட்டவன் தான். திமுகவை அதிமுகவை வீழ்த்திடுவானா சீமான். இப்போ திமுக அதிமுகலாம் நம்மளை கண்டு பதறதா, இல்லை நம்ம அதை கண்டு பயப்படுறோமா? ஒரு அரசன், அவனுக்கு வாரிசு இல்லை, தனக்கு பிறகு நாட்டை ஆளுகிற இளவரசன் யாரு முடிவெடுக்கணும். அப்ப என்ன செய்யறான், குடிகளுக்கு ஒரு பேரறிவிப்பு, பறை முரசர அறைந்து பறை அறிவிக்கிறான்ல, பேரறிவிப்பு சரி எல்லாரும் வாங்கடா. அவன் வந்து ஒரு 12-13 வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான். ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வர்றவன் எவனோ அவன் தான் இந்த நாட்டின் இளவரசன் அனுப்பிடுறான். அது சிறப்பாக எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரனை இளவரசனா தேர்வு செய்யுங்கிறத அறிவிப்பு. அப்போ நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க பெற்றோர்கள்லாம் பேரார்வம் கொண்டு என் மகன் நீ நாட்டை ஆள போகிறான், இளவரசன் ஆக போகிறான், என் மகன் நாட்டுக்கு இளவரசன் ஆக போகிறான்னு தொட்டியில் மண்ணை போட்டு அதில் விதையை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்குறான். எல்லாரும் வீட்டு விதையும் வந்து முளைச்சி பிரமாதமான செடியாக பெரிய செடியாக அழகாக வளர்ந்துருது. அரசர் அறிவித்த நாள் வந்துடுது, எடுத்துக்கிட்டு போகணும். ஆனால் ஒரு ஓலை குடிசையில் ஏழை தாயின் மகனாக பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான், தண்ணியை ஊற்றுனா முளைக்கவே இல்லை. எல்லாரும் செடியும் முளைச்சிருச்சு, நம்ம செடி முளைக்கலைன்னா அவன் அழுகிறான், அம்மாட்ட போய் அழுகிறான். நான் தினம் அதுக்கு உரம் வச்சம்மா, அதுக்கு தண்ணி ஊற்றுனேம்மா, இன்னைக்கு எல்லாரும் செடியும் முளைச்சிருச்சு, என் செடி மட்டும் முளைக்கலையம்மா அப்படின்னு. இப்போ அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும், எந்த செடி உயரமாக இருக்குது, எந்த செடி செழிப்பாக வளர்ந்துருக்கோ அவன் தான் இளவரசன். அப்போ இந்த மகன் எப்படி, நான் இந்த முளைக்காத செடி இப்போ இந்த சட்டியை தூக்கிட்டு எப்படி போகிறது, என் செடி முளைக்கலையே அப்படின்னு. நீ போ அரசர்கிட்ட போய் சொல்லு, நான் விதை போட்டேன், நீங்கள் கொடுத்த விதையை போட்டேன், அதுக்கு உரம் வைத்தேன், அதுக்கு தண்ணி ஊற்றினேன், நன்றாகத்தான் பராமரித்தேன், ஆனால் முளைக்கலைங்கிற உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னோடனே அம்மா சொல்றதுக்காக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போகிறான். எல்லாரும் வரிசையில் நின்று காட்டுறாங்க. இப்போ பார்க்குறவங்க பார்வையாளர்கள் இந்த செடி அருமையாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு, இவன் தான் இளவரசனாவான், இல்லை இவன் தான் இளவரசனாவான், இவன் செடி நல்லா வளர்ந்துருக்கு, இவன் தான் இளவரசனாவான்னு தேடிட்டு இருந்தான்.
எல்லாம் பேசிட்டு இருக்கான். மன்னர் ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு இங்கிட்டு போங்க, இங்கிட்டு போங்க, இங்கிட்டு போங்கன்னு சொல்கிற. அப்படி கடைசியாக முளைக்காத அந்த அந்த சட்டியை வச்சுக்கிட்டு அந்த அந்த ஏழை சிறுவன் நிற்கிறான். அவனை பார்க்குறாரு. அரசே, நீங்கள் கொடுத்த விதையை இதில் நான் போட்டேன், அதுக்கு வேண்டிய அளவு உரம் வச்சேன், தண்ணி தொடர்ச்சியாக ஊற்றுனேன், நான் முளைக்கலை அப்படின்றான். அவனை பார்த்து கட்டி பிடிச்சி, நீ தாண்டா இந்த நாட்டின் இளவரசன்தான். அவன் தான் உண்மையாக இருந்தான். அப்போ நீங்கள் எல்லாம் இளவரசர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் போகலான்றாரு. எல்லாராவது எப்படி ஏன் செடி முளைச்சி? பாய்த்திக்கிற நாய்களா, நான் கொடுத்தது உங்களுக்கு அவிச்ச விதைடா, அது எப்படா முளைக்கும்ட்டான். உங்களுக்கு தெரியுமா, ஐபிகே இப்போ அனுப்புது இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அது பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸ். அது அப்புறமா தான் தெரிஞ்சுது. ராஜீவ் காந்தி தமிழ் மக்களை பாதுகாக்க அமைதிப்படைங்கிற பேரில் அந்த படை அனுப்பல, ஒரு அநியாய படை அனுப்பி தமிழ் மக்களை கொல்வதற்கு அனுப்ப, குறிப்பாக தலைவரை கொல்வதற்கு. அந்த படை போகும்போது இங்கிருந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம், குறிப்பாக தலைவர் அமைதிப்படை இந்திய இராணுவத்தை எதிர்த்து சண்டை செய்யறதுன்னு முடிவை எடுத்துட்டாரு. அந்த நேரத்தில் பிரபாகரன் ஒரு பைத்தியக்கார பைய, சின்ன பைய, அவன்லாம் போய் எவ்வளவு பெரிய நாட்டு இராணுவத்தை எடுத்து சண்டை போட போறான். சை, இது தற்கொலைக்கு சமம், அப்படி சமம், இப்படி சமம். அப்ப நமக்கு இவ்வளவு அரசியல் இது இல்லை, நம்ம சின்ன ஆளு. ஆனா அந்த தலைவர்களே திருப்பி சொல்ல நான் கேட்டுக்கிட்டேன். அப்படி விமர்சிச்சவர்கள்லாம் உண்டு. அண்ணன் என்ன முடிவு எடுத்துட்டாரு, நம்மளை கொல்றதுக்கு இந்த படை வந்திருக்கு. அப்ப சரணடைஞ்சு நம்ம சாகணும். சரணடைஞ்சிட்டோம், ஆயுதத்தை கொடுக்க சொல்லிட்டோம், கொடுத்துட்டோம், எப்படின்னு கொல்ல போறான். சரணடைஞ்சு சாகிறதுக்கு சண்டை போட்டுட்டு சத்துருவோன்னு முடிவு எடுத்துட்டாரு. இதே தான் எங்க அப்பா எனக்கு சொல்றாரு பாருங்க. அதை கூட இருந்த தம்பி எல்லாம் இப்ப இல்லை, 2-3 பேர் நம்ம கூட இருக்காங்க. சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஒரு கூரை வீடு, சமையல் கட்டு. தம்பி, அப்பா உன்னை கூப்பிட்றாரு பாருன்னு அம்மா போனோன்னு, அப்பா உட்காரியா உட்காரியா. இப்போ எதிரி கூடிட்டான். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வேளை ஏப்ப சாப்பையா சிக்கிக்கிட்டான், உயிர் போகிற மாதிரி நிலையில் இருந்தால் கூட அதில் குறைஞ்சது ஒரு 4 பேரை வெட்டிட்டு சாகணும்ப்பா, கொன்னுட்டு சாகணும். எப்படி சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேரையாவது வெட்டி கொன்னுட்டு தாப்பா சாகணும். இதே தான் என் தலைவன் எடுத்த முடிவு. என்ன முடிவு? சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அதில் என்னடா சரணடைஞ்சு சாகிறது, சண்டைட்டு சத்துருவம்டான்னு முடிவு எடுத்துட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்திய இராணுவத்தோட மோதிரோன்னு முடிவு எடுத்துட்டார். ஏன் அந்த முடிவு வர்றாரு? ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டார். அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த ஒட்டுக்குழுக்களுக்கு கொடுத்து, பிரபா இங்கே நம்மளோட சண்டை போடுவது, தாக்குதல் நின்றும் நினைச்சா தாக்குதல் நடக்குது, திருப்பி தாக்கி அந்த ஆயுதங்களை பறிச்சா எந்த ஆயுதத்தை தலைவர் ஒப்படைத்தாரோ அந்த ஆயுதங்கள் ஒட்டுக்குழுக்கள்கிட்ட இருக்குது, துரோக குழுக்கள்கிட்ட இருக்குது. அப்போ முடிவு பண்ணிட்டாரு, ஓ இவன் நம்மளை பாதுகாக்க வரல, கொல்ல வந்துட்டான். அப்போ சரி முடிவெடுத்துருவோம், சண்டை போடணும்னா ஒருத்தரும் வரல. இந்த கதையை சொல்றது யார் தெரியுமில்ல? எங்க அண்ணனே. அதில் கடைசி ஒரு இக்கு வச்சார் பாருங்க, உங்க தமிழ் செல்வம் கூட வரல. எப்படி பார்த்துக்கிறீங்க? அது எங்க தமிழ் செல்வம், அவர் கூட வரல. அப்படின்னா அப்புறம் என்னென்னாச்சு, நான் வந்துட்டேன். அப்புறம் என்னென்னாச்சு, அப்புறம் எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்கன்ட்டாரு. வேற வழி இல்லை. சண்டை போடும்போது எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க, இங்கே இருந்த நம்மெல்லாம் போற்றுகிற ஐயா மாப்போசி மாதிரி தலைவர்கள், மாப்போசி குறிப்பா பிரபாகரனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, இவ்வளோ பெரிய நாட்டை சண்டை போடுவானா, ஐயோ தற்கொலைக்கு சமம்னு விமர்சிச்சு 3 ஆண்டுகள் வெறும் 600 வீரர்கள், அதுவும் 500 பேர் தான் களத்தில், 100 பேர் அண்ணனுக்கு பாதுகாப்புக்கு, 500 வீரர்களை வச்சு 2 லட்சம் இந்திய இராணுவ வீரர்களை சண்டையிட்டு தோக்கடிச்சு திருப்பி அனுப்பின மாவீரன் இருக்கான்னா நம்ம தலைவன் தான். அது அடிச்சு தோக்கடிச்சு திருப்பி இந்திய இராணுவம் திருப்பி வரும்போது உனக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் பொட்டம்மன் சொல்கிறாரு, தம்பி அதில் ஒரு நகைச்சுவை தெரியுமாடா அப்படின்னு. என்ன நான் 500 உங்கள் இராணுவ வீரர்களை விட்டு போச்சுடா உங்கள் இராணுவம், அப்புறம் உங்கள் தலைவர் உங்கள் அண்ணன் கூப்பிட்டு எப்படியாவது உங்களுக்கு பத்திரமா கரை சேர்த்து விடு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி, அப்புறம் படகால வச்சு கொண்டு ராமேஸ்வரத்தில் கரை இறக்கி விட்டோம்டா அப்படின்னு. எப்படி கொடுமை பாருங்க, கைவிட்டு வந்துருச்சு 500 வீரர்களை கரை சேர்த்து விட்டவன் நம் தலைவன் பிரபாகரனுங்கிறத நீ என்ன வச்சுக்கணும். அவன் தேவையில்லாமல் சண்டை போட போகிறான், இது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு விமர்சித்த இதே மாஸ்போ சிவஞானம் தலைவர் அடித்து தோக்கடிச்சு இந்திய ராணுவத்தை திருப்பி விட்ட பிறகு அவர் சொன்னது, புறநானூற்று வீரனை நான் இப்போது பார்க்கிறேன் அப்படின்னு. அது
இங்கே பல பிரச்சனை இருக்குது. எல்லார் வீட்டு வாசலையும் மேலதாளத்தோடு போய் வெத்தலை வாக்கு வச்சு அழைச்சா தான் கட்சிக்கு வேலைக்கு வர்றதுன்னு ஒரு இது இருக்குது. எனக்கு சொல்லையே, எனக்கு கூப்பிடலையே, என்னமே என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரியே பேச்சுக்கிறது எல்லாம். வந்தாவாப்பா உனக்கு விதிக்கப்பட்ட மாதிரி தான் எங்களுக்கும். அடிமை எல்லா அடிமையும் சேர்ந்து போடுறான்னா தான் விடுதலை. அதில் இங்கே தம்பித்துறை பேசும்போது கூட சொன்னார், எப்படின்னா நீங்கள் அண்ணன் வந்து அமைப்பை கலைச்சிட்டாங்கன்னு. அது எப்படின்னா இங்கே நமக்குள்ளே இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து அதான் இந்த நீங்கள் பார்க்குறீங்களா, பொறுப்பு கொடுத்தா வேலை செய்வேன் அப்படின்னு. பொறுப்பு கொடுத்து வேலை செய்யலை, வேலை செய்யலைங்கிறத விட நிறைய பிள்ளைகளை வேலை செய்ய விடலை. கப்பலை ஓட்டிகிட்டு போகிறானே எனக்கு தெரியும்ல, காப்பாற்றி கரை சேர்த்ததை விட தள்ளி கடலில் விட்டவன் தான் நிறைய பேர். பக்கத்தில் இருந்தே பிடிச்சி பக்கத்துக்கு தள்ளி விட்டுறது. கட்சியில் சும்மா மாநில ஒருங்கிணைப்பு மண்டல ஒருங்கிணைப்புலாம் போடுறோம். அவரை போல இன்னொருத்தர் கட்சியில் சேர்த்துருக்காரான்னா இல்லை. ஆனால் அவர் 5 பேரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காரான்னா அது இருக்கு. அப்படிங்கும்போது கட்சி எப்படி வலிமையானதாக மாறும்? ஒரு காலகட்டத்தில் இப்போ என்னதான்டா பண்ணுறது அப்படின்னு ஒன்று தான். இப்போ நான் ஒரு விளையாட்டு ஆசிரியர், ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு பிடி வாத்தியர். இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் 60 பிள்ளைகள் படிக்கிற இடத்துல 60 பேர் எல்லாரையும் ஓட விடுவோம். எல்லாரையும் ஓட விடும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, ஒரு கால அளவுக்குள்ளே யார் வேகமாக ஓடி வந்து இந்த கோட்டை தொடுறாங்களோ அவங்களில் கொஞ்சம் பேரை வெளியில் எடுப்போம். ஒரு 20 பேர் எடுப்போம். அந்த 20 பேரை ஓட விடுவோம். அந்த 20 பேரில் மிகச்சிறப்பாக ஓடுறது யாருக்கு சிறப்பாக ஓடுறது, கை வச்சு கால் வச்சு யாருக்கு சிறந்த வலிமை இருக்குது, இந்த ஸ்டாமினாங்கிறோம்ல, உடல் ஆற்றல் திறன் எப்படி இருக்குது. சில பேர் இப்படி ஓடுவாங்க, ஐயா அப்படி வீசி ஓடுவான், அப்படி ஓசுவாங்க. நல்ல பயிற்சி எடுத்த ஓட்ட வீரன் ஓடும்போது பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளோ பேரழகாக இருக்குது. நீங்கள் வேணா பாருங்கள். அந்த உடல் மொழியே தனி. அது சிலருக்கு இயற்கையிலே இருக்கும். அந்த மாதிரி ஆற்றல் இருக்கிற பிள்ளைகளை தனியாக எடுக்கிறது. அவனுக்கு மொத்தம் 60 பேரில் ஒரு 6 பேர் தேர்வான். அந்த 6 பேருக்கு பயிற்சி கொடுத்து ஊட்டமான உணவு கொடுத்து நல்ல காலனி உடை இதெல்லாம் கொடுத்து அவனை பயிற்சி கொடுத்து தேத்தணும். அப்போ எவன் சிறப்பாக ஓடுறானோ அவனுக்கு தான் வாய்ப்பு. அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. எவன் சிறப்பாக ஓடுறானோ அவனுக்கு வாய்ப்பு, எவன் பொறுப்பாக வேலை செஞ்சானோ அவனுக்கு பொறுப்பு. இப்போ பொறுப்பு வாங்கியிருந்தவர்கள்லாம் பொறுப்பாக வேலை செய்கிறாங்களா, அப்புறம் வெளியில் வெறுப்பாக இருக்கிறாங்களாங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க. ஏன் வெளியில் போக வேண்டிய தேவை இருக்குது? எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட தான் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 6-7 வருஷம் கொடுத்துருந்தோம். என்ன நடந்திருக்கு? ஒன்றும் இல்லை. திருச்சியில் பல கூட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல போராட்டங்கள், பல மாநாடுகள், பெரிய பெரிய கூட்டங்கள் போட்டோம். ஒன்றும் இல்லை. அதனால பயன் என்ன? ஒரு விளைச்சலும் இல்லை. இப்போ ஜெனிஃபர்கிட்ட கேளுங்க, ராஜேஷ்கிட்ட கேளுங்க. இது யார் வேலை செஞ்சான்னா, ஈடுபாட்டோடு இந்த பிள்ளைகள் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஈடுபாட்டோட எவன் வேலை செய்தானோ அவன் தான் பொறுப்புக்கு தகுதியானவன், அவனுக்கு இப்போ பொறுப்பை போடுவோம். என்ன இருக்கு? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன் வேலை செய்யும் போது அவன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நாளைக்கு பொறுப்பு கொடுத்தால் தான் வேலை செய்வேன் என்று சொல்லுகிற ஒருவன் நாளை பதவிக்கு வந்த பிறகு, கட்சி ஆட்சி அமைச்சிருச்சு, ஒரு பொறுப்புக்கு வந்துட்டான், பணம் கொடுத்தா தான் வேலை செய்வேன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான்? அதை மட்டும் சொல்லு. என் பணி என் கடன் பணி செய்வது, அது வருது வரலை. நீ தினம் ஜபிக்கிற, தினம் தொழுகிற, தினம் கோயிலுக்கு போகிற, அப்படி கையோட கடவுள் வரம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரா என்ன? நீ வேண்டிக்கிட்டே இருக்க ஒரு நம்பிக்கையில் கடவுள் உனக்கு உதவிடுவார்னு. அது மாதிரி தான் நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சீமான்கிற ஒருவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. வேலை செய்கிறவன் வேலை செய்யாதவன். இயங்குறவனோடு இயக்கம் இயங்கி கொண்டிருக்கும், இயங்காதவனை விட்டு போய்கிட்டு இருக்கும். இதில் என்ன வேண்டியவன்? இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி மதிப்பு, ஒரே மாதிரி அன்பு, ஒன்று தான். இங்கே எல்லாரும் ஒன்று தான். புதுசாக கட்சியில் சேர்ந்தவர், கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவர், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. புதிதாக ஒருவர் வருவதை இணைக்காமல் கட்சி எப்படி வளரும்? அப்படிலாம் செய்ய முடியாது. நான் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கேன், சீட்டு கொடு, அப்போ நீ வேற கட்சிக்கு போ.
ஒருத்தர் இருப்பார், அவர் மகனை கொண்டு வருவார், அப்புறம் பேரனை கொண்டு வரணும். நீ வேற கட்சிக்கு போய், உனக்கு நிறைய கட்சி இருக்கு. ஒரு கோட்பாட்டை நீ உள்வாங்கிக்கணும். உன் லட்சியம் வெல்லணும்னா உன் கட்சி வெல்லணும். கட்சி வெல்லணும், லட்சியம் வெல்லணுமா இல்லை நீ வெல்லணுமா? நீ ஜெயிக்கணும்னா நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன இடம் கொடுக்குறான்னு அங்கே போ. உன் லட்சியம் வெல்லணும், கட்சி வெல்லணும்னா கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதை செய்ய பழகிக்க. சும்மா போயிட்டு இந்த தொகுதியில் தகுதி இல்லாத ஒருவரை அண்ணன் நிறுத்திட்டேன்னு யாராவது நினைச்சா எனக்கு சொல்லு. இந்த 234 தொகுதியிலே நான் நிறுத்த போற வேட்பாளரை பாரு. அண்ணா இவருக்கு தகுதியே இல்லை, நிறுத்திட்டீங்க யாரையாவது சொல்லு பார்ப்போம். இல்லை இவர்கிட்ட 5 கோடி காசை வாங்கிட்டு கொடுத்துட்டா சீட்டு, அப்படிதான் சொல்லு. சொல்லு ஏதாவது சொல்லு. ஜெனிபரும் அவர் கணவரும் அயலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய சம்பளம். இந்த அரசியலை செய்யணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஏன்னா நான் வாழ்வது போல நான் பிறந்த இனமும் வாழணும், சமூகமும் வாழணும். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வருமானம்னாது ஒரு உறுதி இருக்குல்ல. உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ₹1 வருமானம்னு உறுதி கிடையாது. அப்போ எப்படின்னா சாப்பிட்றது? பிச்சை தான் எடுக்கணும். என்ன பண்ணுறது? சிக்னலில் பிச்சை எடுப்பான். நான் வரும்போது நான் சிக்னல் ஆப்பில் பிச்சை எடுப்பேன் ஃபோனில். ஏப்பா செலவுக்கு தான் காசு போட்டு கொடுப்பா. இதுதான் இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன இருக்குது? வந்துருச்சு இனமானம்னு வந்துட்டா தன்மானத்தை கைவிடணும். தன்மானம் பார்த்தா இனமானம் இல்லை. அப்போ ஏச்சு பேச்சு அவமானங்கள்லாம் தாங்கித்தான் ஆகணும். எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது விடுதலை, வெற்றிங்கிற ஒன்று. அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான், அது சாதனை ஒன்று தான். எல்லாம் அதில் மறந்து போகும், எல்லாம் மறந்து போகும் அதில். அதை தான் ஃபிடல் காஸ்ட்ரோ நமக்கு கற்பிக்கிறான். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், வென்றுவிட்டால் விடாமுயற்சி என்பார். சீமான் ஒரு சில்லற போய் 5-6 ரூபாய் தான் இந்த ராஜபக்சே சொன்னான்னு சொல்லுவாங்க. சீமான் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஹி இஸ் ஹேவிங் பஞ்சாப் சுல்லான்ஸ், அதான் பஞ்சாப் சுல்லான்ஸ், கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். போகிற வார எல்லாத்தையும் புலம்பியிருக்க. அப்படி அது மாதிரி நம்ம ஒரு பஞ்சாப் ஆஃப்டர் 2000 பாய்ஸ் கதை தான் ராஜீவ்காந்தி. இன்னைக்கு எல்லாருக்கள்லையும் விரல விட்டு ஆட்டுறான். ஆனால் ஒன்று, ஒற்றுமையாக இருந்து விளையாண்டா யூனிட்டி ஸ்ட்ரென்த். அதான் 11 பேருக்கு கால் பந்தாட்ட வீரனுக்கும் ஒரே இலக்கு தான் இருக்கணும். இந்த பந்தை இலக்கை நோக்கி அடிக்கணுங்கிறது தான். இப்போ நம்ம இந்த தம்பியெல்லாம் சொன்னார், நம்ம அந்த தேர்தலை இதை பண்ண இந்த தேர்தலை பண்ணியிருந்தா 12 விழுக்காடு ஆக்கியிருக்கலாம். முட்டைப்பா விடுப்பா, ஒன்றும் கிடையாது. அழிச்சு கிழிச்சு மறுபடியும் ஆடுவோம்ப்பா. இப்போ ஆரம்பிப்பா ஆட்டத்தை. ஒவ்வொரு வாக்ககமும் ஒரு கிளை. இது எப்படின்னு கட்டுறது அதெல்லாம் கேட்காது. நீ எந்த வாக்ககத்தில் வாக்கு செலுத்தினாய்? இந்த வாக்ககத்தில் அங்கே 10 பேர், ஒருவர் 10 ஆவோம், 10 100 ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவோம். இது கோட்பாடு. இதை நல்லா உள்வாங்கிட்டியா? இங்க பாரு, ஒரு வேலை எளிதா சொல்றேன் பாரு. இந்த வாக்குங்க, நீ வாழ்ற இடத்துல எங்கடா பூத்து இருக்கு, அந்த பூத்துல போய் நீ நில்ற. நான் தலைவர்.